ஹாய் ஆல், வெல்கம் டு அனுகிரஹாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஜாஸ்மின் சென்டர் கிளிப் மேக்கிங் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜாஸ்மின் பட்ஸ், போலன் கிரெயின்ஸில் வந்து கோல்டன், சென்டர் கிளிப் வந்து 8 சென்டிமீட்டர், ஃபோம் ஷீட் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கிற ஃபோம் ஷீட், திக்னஸ் வந்து நார்மல் திக்னஸில் அவைலபிளாக இருக்கும். B7000 க்ளூ. ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்டர் கிளிப் எடுத்துக்கணும். சென்டர் கிளிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் தின் ஸ்ட்ரிப்பாக, அது ஒரு 7 சென்டிமீட்டர். நம்ம கிளிப் வந்து 8 சென்டிமீட்டர், இந்த ஃபோம் ஷீட்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கிட்ட எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்டிக் ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அது மேலே வந்து திரும்ப க்ளூ B7000 அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்ஸை நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணும்போது அந்த பெரிய மொட்டுக்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த பட்டோட எண்டில் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும், நீட் ஃபினிஷ் கொடுக்கும். அதை வந்து நம்ம பூ கோர்க்கிற மாதிரி கிறிஸ் க்ராஸாக 1 by 1 நம்ம மாற்றி ஜிக்ஸாக் பொசிஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை பொசிஷனிங் பண்ணுறதுக்கு சும்மா லைட்டாக அது கையில் ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது கரெக்டாக அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறதுல நம்ம திரும்பவும் நடுவில் ஒரு சரம் வைக்க போகிறோம். அந்த சரத்துக்குடைய பட்ஸை வந்து நம்ம பெருசாக இருக்கிறதுனால அதோட ஸ்டெம்மை வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அன்ஈவனாக அது கொடுக்காது. ஸோ ஈக்குவலாக அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இது 1 by 1 அது ஸ்டிக் ஆன் பண்ணணும். இப்போது நம்ம கம்மை வந்து சென்டரில் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது B7000 தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபெவிகால் இல்லை ஃபெவிக்ரல் இல்லை ஃபேப்ரிக் க்ளூ கொடுக்கலாம். பட் அதில் வந்து உங்களுக்கு அந்த டக்குன்னு அதை ஹோல்ட் பண்ணிக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஓரளவுக்கு டக்குன்னு நமக்கு ஹோல்ட் பண்ணும். நீட்டாக 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கேப் தெரியாதபடி கொடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல நீட் ஃபினிஷ் கொடுக்கும். ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஷேப் கொடுக்கலாம். பட்ஸுமே வந்து கேர்ஃபுல்லாக நல்ல பட்ஸாக பார்த்து வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக்ஸ் வந்து இருக்கும். எந்த இது கிளம்ஸியாக இல்லாத மாதிரி இருக்கும். போலன்ஸை வந்து நம்ம அந்த போலன் இதுலேருந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். அது பிரித்து எடுக்கும்போது இப்படி தின் ஸ்ட்ரிப்பாக வரும். அதில் இருக்கிறத வந்து ரொம்ப லாங்காக போகும்போது அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஜிக்ஸாக்காக அங்கங்கே வந்து